1940 இரண்டாம் உலகப் போர்க்களம். ஒரு சிறிய கூடாரம் காயமடைந்தவர்களால் நிறைந்திருந்தது. ஒரு இளம் சிப்பாய் வலியால் அலறிக் கொண்டிருந்தான். டாக்டர் ஹென்றி பீச்சர் அவனிடம் ஓடினார். அவர் மார்பின் பாட்டிலை எடுத்தார், ஆனால் அது காலியாக இருந்தது. வலி நிவாரணி தீர்ந்து போயிருந்தது. சிப்பாய் வலியால் துடித்துக் கொண்டிருந்தான். டாக்டரிடம் வேறு வழியில்லை. அப்போது ஒரு செவிலியர் டாக்டரிடம் ஊசியைக் கொடுத்து பொய் சொல்லுங்கள் என சைகை செய்தார். டாக்டர் சிப்பாயின் கண்களை பார்த்து முழு நம்பிக்கையுடன், நான் உனக்கு மார்பின் போடுகிறேன், வலி இப்போதே போய்விடும் என்றார். அவர் அந்த ஊசியை போட்டார். மாயாஜாலம் நடந்தது. சில நொடிகளிலேயே சிப்பாய் அமைதியானான். அவனது வலி மறைந்து அவன் நிம்மதியாக உறங்கினான். ஆனால் அந்த மருந்து போலியானது. மருத்துவர் அந்த ஊசியில் மார்பின் இல்லை, வெறும் உப்பு நீர், சலைன் மட்டுமே நிரப்பியிருந்தார். அந்த சிப்பாயின் வலியை மருந்து அல்ல, அவனது மூளைதான் குணப்படுத்தியது. சிப்பாய்க்கு மருந்து கிடைத்தது என்று நம்பியபோது அவனது மூளை தானாகவே வலி நிவாரணிகளை வெளியிட்டது. இதை எண்டோர்பின் என்பார்கள். இவை மார்பினை விட சக்தி வாய்ந்தவை. போர் முடிந்த பிறகு டாக்டர் பீச்சர் இதை ஆராய்ச்சி செய்தார். நம்பிக்கையும் ஒரு மருந்து என்று அவர் உலகிற்கு தெரிவித்தார். இதனால்தான் இன்றும் மருத்துவர்கள் சில சமயங்களில் நோயாளிகளுக்கு இனிப்பு மாத்திரைகள் கொடுக்கிறார்கள். இதை பிளேசிபோ விளைவு என்கிறார்கள். உங்கள் மூளை உலகின் மிகப்பெரிய மருந்தகம். அதை நம்ப வைப்பதுதான் தாமதம். எனவே அறிவியல் கதைகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் சந்தா மூலம் மட்டுமே நாங்கள் சுவாரஸ்யமான அறிவியல் மற்றும் வரலாற்று வீடியோக்களை உருவாக்க முடியும்.